இவன் தான் ஊமை என்ன அது கொடுமை? என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கு ஆதாரமா இருந்த ஊமையனை கொண்டுட்டாங்களே. எங்க உங்க கையில சிக்கிடுவானுட்டு அவனையே தீர்த்து கட்டிட்டானுங்கப்பா. அப்பா கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கதிதான்ப்பா. எதுக்கும் உங்க ஊரை பார்த்து போயிடுங்கப்பா. பிள்ளையாரப்பா, என்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படைஞ்சு நான் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த ஒரு கடை இல்ல, இதே மாதிரி இன்னும் 10 கடையை நான் திறக்கணும். அதுக்கு உன்னுடைய அருள் தான்ப்பா வேணும். ஐயோ, என் கண்ணு தெரியல, என் கண்ணு தெரியல. இது கள்ளச்சாராயா, கள்ளச்சாராயா. போலீஸ், போலீஸ், போலீஸ். என் கண்ணு வந்துருச்சு, என் கண்ணு வந்துருச்சு. இது வெள்ளச்சாராயா, வெள்ளச்சாராயா. ஏய் குண்டு, போடுறா 100 மில்லி. அது மில்லி இல்லடா, உன் குடும்பத்துக்கு வைக்கிற கொள்ளி. இப்படி பட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் குடும்பம் மொட்டை தான். காலம் மாறி போச்சு. அது சரித்திர காலம், இது சாராய காலம். உனக்கு இது வேற ஒண்ணு. யாரா வந்து வண்டைய மேல போட்டது? இது வண்டு இல்ல தாத்தா, குண்டு. ஐயோ குண்டா போட்டல. குண்டு போட என்ன தைரியம் வரல. அது போட்டோம். உங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு சொன்னாங்களே. எந்த மடம் பேர் சொன்னது? இது 80வது கல்யாணம். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைக்கு வந்துட்டீங்களா? அதுங்க பொண்டாட்டி தேனிலும் போனுங்க, அதான் அப்படியே தேனை சாப்பிட்டு போலான்னா. அது போட்டோம். உங்க மகன் எங்க இருக்கிறான்? இதோ இங்கே பக்கத்திலே இருக்காங்க. அட பாவி, நீமா? ஆமா, ஓ மகன் என்ன பண்றான்? இததான் பண்ணினுக்கிறான். அட பாவி, நீமா? ஏண்டா உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாளே? பிறந்துருச்சே, புள்ள பிறந்துருச்சே. புள்ள எங்க? அதுதான் பக்கத்துல இருக்கிறான். அட பாவி, நீமா? நான் குடிக்கிறேன், ஊத்தி குடுக்கிறேன். ஐயோ, அட பாவிகளா, குடும்பம் குடும்பமா குடிச்சு சாகுறார்களே. இந்த நாடு உருப்பிடுமா? இந்த நாட்டை நான் எப்படி திருத்த போறேன்? துக்கத்தோட அடைக்குதே. குண்டே, குண்டே, பரம்பரை குடிகார ராமசாமி அண்ணே, உங்க துக்கத்தை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இதோ. என் துக்கம் இந்த சில்லறையில போவாடா. மொத்தத்தை குடுறோம். இதோ இதோ. அப்பா, இப்ப தாண்டா என் துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்னடா இது அக்கறமா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. நீதான் ஒண்ணும் பண்ணலையே. ஒவ்வொரு கடையில குழு குழுன்னு ஏசி போட்டு சாராயத்தை குடுக்கறானுங்க. 100 மில்லிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 200க்கு ஒரு சோடா, 300க்கு ஃபேண்டா, 500க்கு ஆட்டம் அப்படின்னு குய்யா முறையோட கத்துறானுங்க. பசங்களா எங்களை ஏமாத்துறீங்களா? இருக்குல்ல இங்கேயும். என்னடா இருக்கு? என்ன சாராய மில்லுக்கு ஜே, சமபந்தி விருந்துக்கு ஜே, தாலிக்கும் கம்மலுக்கும் ஜே, தாய்மார்கள் பொறுமைக்கு ஜே. வணக்கம் சொல்லி ஏத்துக்கிட்டோம், வகையில்லாம மாட்டிக்கிட்டோம், ஆசைப்பட்டு போட்டுக்கிட்ட ஜே. பூந்து ஆட்டுதடா எல்லாரையும் ஜே. பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு. பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு. மிளகா இப்போ 30 காசு, நீ 300 போட்டுக்கிட்டு மேடையில் பேசு. சீலடிச்ச பாட்டிலுக்குள் சீக்கிரட்டா பூந்துக்குச்சு, கல்கட்டா சல்பட்டா டோய் 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 டோய். பச்சை மிளகா விலை ஏறி போச்சு, அது பச்சையா உருவா மாறி போச்சு.
நீ முன்னு